வெல்கம் டு ஐகே அகாடமி. இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக டிப்ளமோ வேகன்சி வந்திருக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில். ஓகேங்களா, அதோட கோடு என்ன அப்படின்னா 446. டிப்ளமோ ட்ரிபிள்இ கோடு வந்து 446. ஓகேங்களா, என்ன போஸ்ட் வந்ததுன்னா டிஎல் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் வந்திருக்கு. எக்ஸாக்டாக 660 போஸ்ட் இன்னைய வரைக்கும் வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ டிப்ளமோ படித்த ட்ரிபிள்இக்கு மட்டும் 660 வேக்கன்சி வந்திருக்கு. ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜிஎஸ்ஸு, அப்புறம் தமிழ் ப்ளஸ்ஸு ஆப்டி, இதெல்லாம் சேர்ந்து ஒரு 200 மார்க் எழுதுவீங்க. புரியுதுங்களா, இது ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா, அடுத்தது டெக்னிக்கல் மட்டும் ஒரு நாள் நடக்கும். இது என்னைக்கு நடக்கும் அப்படின்னா 31/08 அன்னைக்கு நடக்கும். இது வந்து 07/09/2015 அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். புரியுதுங்களா, இதில் தமிழ் அப்படின்றது எலிஜிபிள் மட்டும்தான். தமிழ் அப்படின்றது ஒரு எலிஜிபிள் மட்டும். இந்த 2 மார்க்கும், இந்த மார்க்கையும் நீங்கள் டெக்னிக்கல் எழுதுறீங்களா அதோட சேர்த்து உங்கள் டோட்டல் மார்க்கு போடுவாங்க. ஓகேங்களா, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிப்ளமோ ட்ரிபிள்இல 446ல் 10 யூனிட் இருக்குது. இந்த 10 யூனிட்ல எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இருக்கிற சப்டைட்டில் ஃபுல்லாக நெக்ஸ்ட் வீடியோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைன்னா இந்த வீடியோவே என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப லென்த்தாக போயிடும். புரியுதுங்களா, இப்போ ஃபஸ்ட்டு யூனிட் உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு யூனிட் அப்படின்னா சர்க்யூட் தியரி அண்டு டிசி மிஷின்ஸ். சர்க்யூட் தியரி அண்டு டிசி மிஷின் எத்தனை கேள்வி கேட்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. 25 கேள்வி, மெஜாரிட்டியான கேள்வி 25 கேள்வி இந்த ஒரு யூனிட்லேயே கேட்டுருவாங்க. புரியுதுங்களா, ஸோ எந்தெந்த யூனிட்ல எவ்வளோ கேள்வின்றது நான் சொல்கிறேன்னா அதே மாதிரி நீங்கள் படிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த யூனிட்ல அதிகமாக கேள்வி வருதோ கொஞ்சம் அதிக நாள் எடுத்து படிங்க. கொஞ்சம் டெப்த் போட்டு படிக்கணும். புரியுதுங்களா, டெப்த்தாக படித்தாதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். அடுத்தது ஏசி மிஷின்ஸ். இதில் எத்தனை கேள்வி கேட்பாங்க அப்படின்னா 25 கொஸ்டின் கேட்பாங்க. டிசி மிஷின்றது போன யூனிட், ஏசி மிஷின் அப்படின்றது இந்த யூனிட். ஏசி மிஷின் மட்டுமே இந்த யூனிட்ல இருக்கு. புரியுதுங்களா, எத்தனை கேள்வி வரும் அப்படின்னா 25 கேள்வி இந்த யூனிட்ல இருந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் எம்என்ஐ மெஷர்மெண்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். இதுலயும் எத்தனை கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா 25 கேள்வி. இதுலயும் எத்தனை கேள்வி கேட்குறாங்கன்னா 25 மென்ஷன் பண்ணிட்டாங்க. 25னா இதுல 25 தான் கேட்க முடியும். புரியுதுங்களா, நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்ஸ். இதில் பாருங்க இந்த யூனிட்லாம் 25 இருந்துச்சா, இதில் பாருங்க 15 கொஸ்டின் தான். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா 25 கொஸ்டின் இருந்தால் ரொம்ப டீப்பாக நீங்கள் படிக்கணும். அதிக நாட்கள் எடுத்துக்கணும். ஒரு 5 நாள் 6 நாள் அந்த யூனிட்டுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த யூனிட்டுக்கு ஒரு 3 நாள் இல்லைன்னா 4 நாள் இப்படி நாட்களை கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபுல்லாக படிச்சிடணும். ஓகேங்களா, அடுத்தது 5th யூனிட் வந்து அனலாக் அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ். இதுலையும் எத்தனை கேள்வி இருக்குது அப்படின்னா 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதுலையும் எத்தனை கேள்வி இருக்குது அப்படின்னா 15 கொஸ்டின் இருக்குது. இது ஒவ்வொரு விதமாக சொல்லிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு யூனிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் யூனிட் என்ன வரும்னா ஜென்ரேஷன், டிரான்ஸ்மிஷன் அண்ட் சுவிட்ச் கியர். இதில் 25 கொஸ்டின்ஸ் வரும். இதில் 25 கொஸ்டின்ஸ் வரும். ஜென்ரேஷன்னா உங்களுக்கு தெரியும், பவரை ஜென்ரேட் பண்ணுறது, டிரான்ஸ்மிட் பண்ணுறது. அப்புறம் என்னது இந்த யூனிட் வந்து அந்த பவரை எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்றது இந்த யூனிட் டிஸ்ட்ரிபியூட் அண்ட் யூட்டிலைசேஷன். ஸோ 7வது யூனிட் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன் 25. அடுத்த 8வது யூனிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். மைக்ரோ கண்ட்ரோலர் பாருங்கள் எத்தனை மார்க், 10 மார்க் தான். வெறும் மைக்ரோ கண்ட்ரோலர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் கொஞ்சம் முன்னாடி திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாக மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுப்பாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ப்ராசஸர் அப்படியே தூக்கிவிட்டு கண்ட்ரோலர் மட்டும் கொடுத்துட்டு மார்க்கை கம்மி பண்ணிட்டாங்க 10. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ். பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவை அப்படின்ற யூனிட்ல 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து
பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ் 9 படிக்கிறோம். ஏ பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ். நெக்ஸ்ட் பி அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல் எஸ்டிமேஷன் அண்ட் எனர்ஜி ஆடிட்டிங். ஸோ 9 யூனிட் என்ன பண்ணுறோம், 2 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ரெண்டையும் சேர்த்து பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டையும் சேர்த்து தான் 20 மார்க்கு. அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இது ஒரு 10 மார்க்கு, இது ஒரு 10 மார்க் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. 10வது யூனிட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கண்ட்ரோல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ். இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதில் அப்படின்னா எத்தனை கேள்வி உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா 200 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் அந்த மார்க் சொல்லிட்டாங்க, இத்தனை கேள்வி தான் கேட்போம்னு சொல்லிட்டாங்க. மொத்தம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200 கேள்வி இருக்கும். ஏன்னா டெக்னிக்கல் வந்து 200 கேள்வி எழுதுவீங்க. என்ன மோடில் எழுதிங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. டெக்னிக்கல் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாகவும், அதே மாதிரி உங்களோட ஜிஎஸ்ஸை வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க அப்படின்னா ஓஎம்ஆர்லையும் எழுதுவீங்க. ஓகேங்களா. நம்ம அகாடமிக்கில் நார்மலாக ஆன்லைன் கிளாஸு, அதே மாதிரி ஆஃப்லைன் கிளாஸு எல்லாம் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. அது டெஸ்ட் பேட்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் என்னது உங்களுக்கு இண்டிவிஜுவல் மென்டரிங் நம்ம கொடுத்துருவோம். எம்சிக்யூ உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸஸ்லேருந்து எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயிலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா 7708197281 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணலாம். இல்லை அந்த நம்பர் பிஸியாக இருந்துச்சு அப்படின்னா 8248642211 இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இல்லை எனக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணினா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடுவாங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 660 வேக்கன்சி வந்திருக்கு. அதுவும் டிப்ளமோ ட்ரிபிள் உங்களுக்காக மட்டுமே. ஸோ உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் என்ன நினைக்கணும், எடுத்துக்கணும். அதுக்கான முயற்சி எடுங்க. எங்களோட ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறோம். புரியுதுங்களா. கிளாஸஸ் போயிட்டுருக்கு. ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டைட்டில் மீன்ஸ் இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு யூனிட்டையும் ஃபுல்லாக நான் என்ன பண்ணுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறோம். ஓகேங்களா. தேங்க்யூ.